நடப்பது எதுவாக இருந்தாலும் அது நன்மைக்கே. மக்கள் இந்த கூற்றை அடிக்கடி கேட்கிறார்கள், அதை திரும்பச் சொல்கிறார்கள், மற்றவர்களுக்கும் விளக்குகிறார்கள். ஆனால் மிகச் சிலரே அதை உண்மையாக வாழ்கிறார்கள். ஏனென்றால் வாழ்க்கை உங்கள் விருப்பப்படி செல்லும்போது நம்புவது மிகவும் எளிது. எல்லாம் நன்றாக நடக்கும்போது, மக்கள் ஒன்றாக இருக்கும்போது, பாதைகள் திறந்திருக்கும்போது, நீங்கள் விரும்புவதை பெறும்போது, அப்போது நடப்பது எதுவாக இருந்தாலும் அது நன்மைக்கே என்று எல்லோராலும் சொல்ல முடியும். உண்மையான சோதனை வாழ்க்கை உங்கள் விருப்பங்களுக்கு எதிராக செல்லத் தொடங்கும்போதுதான் வருகிறது. நீங்கள் சொந்தமென்று கருதியவர் உங்களை விட்டு விலகிச் செல்லும்போது, நீங்கள் நம்பிய பாதை மூடப்படும்போது, மேலும் நீங்கள் பல ஆண்டுகளாக வளர்த்த கனவு சிதறும்போது, அப்போது நடப்பது எதுவாக இருந்தாலும் அது நன்மைக்கே என்று சொல்வது கடினமாகிறது. ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன், கடினமான காலங்களிலும் உண்மையாக நிலைத்திருப்பதுதான் உண்மை. மகிழ்ச்சியான காலங்களில் வைக்கும் நம்பிக்கை நம்பிக்கையல்ல. உண்மையான நம்பிக்கை என்பது துயர காலங்களிலும் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். மனிதனின் மிகப்பெரிய தவறு என்னவென்றால், அவன் கண்ணுக்கு தெரிவதை மட்டுமே பார்க்கிறான், அதை முழுமையான உண்மையாக ஏற்றுக்கொள்கிறான். வாழ்க்கை பரந்தது, ஆனால் உங்கள் பார்வை குறுகியது. நீங்கள் ஒரு கணத்தை மட்டுமே காண்கிறீர்கள், இருப்பு முழு பயணத்தையும் காண்கிறது. நீங்கள் ஒரு குறுக்கு வழியில் நின்று எல்லாம் முடிந்துவிட்டது என்று தீர்மானிக்கிறீர்கள், ஆனால் திசையை மாற்றுவதற்கான நேரம் இது என்பதை வாழ்க்கை அறிந்திருக்கிறது. நீங்கள் நான் ஒரு இழப்பை சந்தித்து விட்டேன் என்கிறீர்கள். வாழ்க்கை புன்னகைத்து நீங்கள் காப்பாற்றப்பட்டு விட்டீர்கள் என்கிறது. நீங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு விட்டது என்கிறீர்கள். வாழ்க்கை பொய்யானது பறிக்கப்பட்டு விட்டது என்கிறது. நீங்கள் நான் தனியாக விடப்பட்டு விட்டேன் என்கிறீர்கள். வாழ்க்கை இப்போதுதான் முதல் முறையாக நீங்கள் உங்களையே சந்திப்பீர்கள் என்கிறது. போனது அது போக வேண்டியதாக இருந்திருக்கலாம். உங்களுக்கு கிடைக்காதது அது உங்களுக்கு உருவாக்கப்படவில்லை என்பது சாத்தியம். உடைந்தது அதன் அடித்தளம் பலவீனமாக இருந்திருக்கலாம். மேலும் நின்ற பாதை அது உங்களை தவறான திசையில் அழைத்துச் சென்றிருக்கலாம். ஆனால் மனம் உடனடியாக புரிந்து கொள்வதில்லை. மனம் பொறுமையற்றது. மனம் அதை இப்போதே